மகனை கண்டுபிடிக்கணுமா? குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல ஒத்த குதிரை வச்சுப்பா. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல நிரந்தரமான ஒரு தொழில் அமையணும், அப்படித்தானே? நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடமும் அமையணும். அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததுல ஆமாப்பா, இடமும் அமைஞ்சிரும், வேலையும் அமைஞ்சிரும். ஆனால் நம்ம இன்னமே ஒரு நிலையை ஒரு மனசோட நல்லபடியாக கருப்பசாமி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு 2 பக்கத்தில் ஒரு பக்கம்தான் நமக்கு ஒரு முடிவோடு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறோம். 2 பேர்த்தில் யாருன்னு 2 பேர் நீங்களே சொல்லு. என்னை நம்ப வேணாம், நான் சொல்கிறது முழுசாக கேளு. நம்ம வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நான் என்ன சொன்னேன்? என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கருப்பசாமி சொன்னேன், எந்த சிக்கல் இல்லாமல் சேர்த்தி வாழ வச்சிடறேன், சந்தோஷம் பிரியமா வாழ வச்சிடண்டாமானே அப்படின்னு. அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் உன்னைய வாழ வச்சிருக்கேன், அப்படித்தானே? அதனால் நான் சொன்னதை செஞ்சுட்டேன், நீ சொன்னதை செய்யாம விட்டுட்டேன். அதனால இந்த ஆடி அமாவாசைக்கு நீ எடுத்துடணும். 1. 2வது, 2 பக்கமே தகப்பன் வீட்டில் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம தனிச்சு நின்று நம்ம ஜமாளித்து வாழ்ந்து காட்டிடுவோம் அப்படின்னு நீ ஒரு முடிவோடு இருக்கணும். முடிவோடு இருந்து அப்படின்னா இந்த பங்குனி 30 முடியட்டும், சித்திரை பிறக்கிறதுக்குள்ள உனக்கு நிரந்தரமான வேலை கிடைச்சிடும். சரியா? வாழ்க்கையிலேயே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிற இடமானே. உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பேன். அந்த பக்கம் போயிட்டா அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கே தெரியாது. இப்போ வேலை கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, இவ கூட இருக்க முடியுமா, இல்லை அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, இப்படி ஏதோ ஒரு உழப்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் முடிவாக இருக்கணும், நான் ஜெயிச்சு காட்டுறேன், எனக்கு கருப்பசாமி தான் எனக்கு அப்பா நம்மளால் இருக்கணும் அப்படின்னு என் பேரை நினச்சி நான் கொடுக்கறத கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு குடிச்சிடணும். குடிச்ச அப்படின்னா நீ கேட்டது போல உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? உனக்கு அதுக்கப்புறம் வீடு, நீ கேட்ட இடத்துல வீடும் கிடச்சிடும், வீடு நல்லபடியாக கிடச்சிடும். அதே மாதிரி அந்த இடத்துல கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டி பெற்றவங்க 2 சைடில் இருக்கிறவங்க முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும், அப்படித்தானே? இந்த 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. பங்குனி 30 முடியறதுக்குள்ள உனக்கு நிரந்தரமான வேலை நான் அமைச்சு கொடுத்துறேன். உன் தகப்பன் சைடுலேருந்து யார் வந்தாலும் கவலைப்பட வேணாம், உன் பக்கம் வந்தாலும் கவலைப்பட வேணாம். உனக்கு நல்ல வேலை, வருமானம், குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு உனக்கு தேவை அளவுக்கு பணம், அப்படி இருந்தால் போதுமில்ல? அதே மாதிரி பார்த்த இடத்துல நமக்கு ஒரு வீடு அமையணும், அப்படித்தானே பார்த்துருக்க? அந்த வீட்டையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். ஆடி அமாவாசைக்குள்ள இது 2மே நடந்துடும். ஆடி அமாவாசை வரணும். இப்போ கேட்டீங்கன்னா பூரா உனக்கு கதை சொல்லுவேன். ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்து உனக்கு நிரந்தரமாக இடத்தையும் வாங்கி கொடுத்துறேன், உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்துறேன். எப்போ போக சொன்னாலும் கவலைப்பட வேணாம், அடுத்த வாரத்தில் அவனுக்கு வேலை கிடைச்சிடும். இன்னொரு குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு வருமானமும் கிடைச்சிடும். நான் கருப்பன் கூட இருக்கேன், நான் தான் சொல்லிட்டேனே. இப்போ 2 கனி மட்டும் கூடி 2 பேரும், மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ கூட வரப்போ அடுத்த வாரத்தில் என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல எந்த ஊருப்பா? தொண்டாமுத்தூரா? கருப்பசாமி மறுபடி அப்படியாப்பா, மறுபடியும் போய் காலில் வந்துட்டு வாப்பா. சரிப்பா, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்கவே இல்லை, அப்படியா? அதனால கருப்பசாமி எப்படியாவது ஒரு வழியில் ஜெயிச்சு காட்டி நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்படியா இல்லையா? அதனால நான் கருப்பசாமி உனக்கு ஜெயிக்க வச்சு உனக்கு வாழ்ந்து வாழ்க்கையும் வாழ வச்சு நல்லபடியா நம்மளும் அப்படி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி கருப்பு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால கருப்பசாமி இன்னும் ஒரு 5 மாதம் பொறுமையாக இருக்கணும். நாளையிலேருந்து வேணுங்கிறது அப்படியே படிப்படியாக அமைச்சு கொடுப்பேன். சீக்கிரமாகவே உன்னோட லட்சியத்தில் நான் ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? கிட்டவா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடும். சரி, ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுரும். சரி, நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்து உன்னை நான் ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் கோபி வச்சுப்பா. கோபி, ஆமாப்பா, லோன் கிடச்சிரும்டாமான, லோனு கிடச்சிடும். அதனால் ஒரு முடிவும் பண்ணிட்டேன். அதனால் லோனை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். நான் கருப்பசாமி உனக்கு லோன் சீக்கிரமாகவே செலெக்ஷன் பண்ணிடலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதம் கடைசிக்குள்ளே. அது வரைக்கும் கருப்பசாமி யாரும் டார்ச்சர் பண்ணுறதுக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்றேன்.
ஒருத்தன் வந்து வாங்கிட்டு பார்த்துக்கோ முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்றான். அதை வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்கு உண்டான வழி அவனுக்கு இல்லாட்டி தண்டனையும் கொடுத்துருவேன். நீ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். அதே மாதிரி யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இன்னையிலேருந்து கருப்பசாமி உன் காலை மிதிச்சா கருப்பை நான் அஞ்சை மதிச்சிருவேன். அதனால நீ இப்படி பண்ணிட்டேன்னு வந்து அழுதுறக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்தா ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை நீ இருக்கிற இடத்துல 4 அறுத்து போட்டு நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் யாருங்கிறது உனக்கு நான் காட்டுறேன். நான் தான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்ப்பா, போ நான் கூட வரேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஒரு சான்றிதழ், ஒரு பாம் புல்லப் பண்ணணுமா, அப்படித்தானே? அந்த தொழில் தானே பண்ணுறேன். அதான் சான்றிதழ் நானும் ஒன்று புல் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டேன். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சதோட தொழில் நாளையிலேருந்து நல்லா இருக்க முடியாமா? அதே மாதிரி எதிரிகள் தொல்லை அப்படின்னா நமக்கு பெற்றவங்களே எதிரியாக இருக்கியா, வெளியிலேருந்தெல்லாம் இல்லை. அதனால் யார் எந்த தொந்தரவு பண்ணினாலும் நான் கருப்பசாமி உனக்கு வந்து கூடவே இருக்கேன். அதனால் 2 பேருக்கு சைடுலையும் பயப்பட வேணாம், சரியா? யாரும் வரவும் மாட்டா. உனக்கு என்னைக்கு காலத்துக்கு நீ ஜெயிச்சு நிற்கிற மாதிரி கருப்பனை உருவாக்கி கொடுத்து வருமானத்துலேயும் சரி நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு எல்லாரும் போல நிம்மதியாக கருப்பனை உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை. நாளையிலேருந்து கருப்பை நான் கூடவே வந்துட வேண்டாமான்னு. அதனால் பொருளாதாரத்துக்கெல்லாம் பயப்படவே வேணாம். எல்லாத்துக்கு முன்னாடியும் ஜெயிச்சு காட்டுற அளவுக்கு உனக்கு நான் கருப்பை உருவாக்கி தந்துடுறேன், சரியா? அதை ஆளுக்கு 1 பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் நீ நினச்சதை விட மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிலவாசப்படியில் கட்டிட்டு இதோட சேர்த்து நாளையிலேருந்து உனக்கு யாரும் வர மாட்டேன். படிக்கு நான் காவல் இருக்கேன். அப்படி இருந்தால் போதும்ல, நான் கூடவே வந்துடுறோம். இடைஞ்ச இருந்து இதை மட்டும் சுற்றி போட்டுரு. 2 அறுத்து சிவப்பு தொடச்சி சுற்றி போட்டுரு. நாளையிலேருந்து அதுவும் வராது, கூடவே வரணும். அடுத்து வரணும் வந்து பருப்பா. கருப்பசாமி மறுபடியும் நத்தம் பயிற்சிப்பா. நத்தம் குறி 1, நத்தம் குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி ஜந்த உறுப்பா. மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி அப்படியா? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் ஒரு சில பொடி வேலைகள் எல்லாம் இன்னும் நடக்குதுடா மகனே. நடந்தாலும் கருப்பசாமி என் காலுக்கு அடிதான் கிடக்கணும். அதனால் நமக்கு கறிக்கடை நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து எல்லாரும் போல நம்மளும் கறிக்கடையில் வருமானத்தை பார்க்கணும். ஒரு பையனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்க்கணும். கட்டாயம் கருப்பசாமி இந்த மாதம் முடியறதுக்குள்ள உனக்கு தகவல் வந்துடும், சரியா? அதனால் படித்த பிள்ளை ஒன்று இருக்குது, கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கான். இல்லை கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு வேற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம். கல் வீசிப்பார், சரியா? அது கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தந்தது. இந்தா அப்படியா? அப்போ இதை முடிச்சுட்டு அதை பார்த்துக்கலாங்கிறியா? அதுவும் பரவாயில்லாமா? அதனால இப்போ பெரியவனுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணணும். அதனால் நான் கொடுக்குற கனியை மட்டும் கொடுத்துரும், சரியா? வெள்ளிக்கிழமைக்கு வா, சரியா? வெள்ளிக்கிழமை வந்துட்டு போனது இந்த பங்குனி முடியறதுக்குள்ளேயே உனக்கு பொண்ணு கிடச்சிடும். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறோம், கூடவே வரம்போ. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இது மகனுக்கு கொடுத்துரு. இந்தா இதை கடையில் வச்சுக்க, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி பொம்மநாயக்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. கம்மி வேண சொல்லணுமா? அப்படித்தானே, கம்மி வேண சொல்லணும். அதனால கருப்பசாமி நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா படியில் இருக்கிற கனி ஒன்று எடுத்துட்டு வாப்பா. நம்ம எதிர்பார்த்தது போல நான் கருப்பசாமி இப்போ வித்து கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வித்தாச்சு. அதே போல கருப்பசாமி நமக்கு வந்து கடன் இருக்கிறது வந்து கொஞ்சம் மீட்டு கொடுக்கணும். அதனால இதை கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து மீட்டு வெளியில் வந்துடலாம். நீ எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் இருக்கிற அளவுக்கு மீட் கொடுக்க மாட்டான், கொஞ்சம் ஒரு மாற்றம் வரும், சரியா? அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி ஒரு இடத்துல நமக்கு தொழில் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதில் நல்லபடியாக உனக்கு ஆர்டர் உனக்கு கொடுத்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். பாக்கி இருக்கிற கடனுக்கெல்லாம் என்ன வழி? இப்போதைக்கு 1 வருஷத்துக்கு, அதான் சொல்கிறேன், 1 வருஷத்துக்கு உனக்கு டைம் போட்டு உனக்கு யாரும் வர்றதுக்கு இல்லாமல் நான் அமைச்சு கொடுக்குறேன். இந்த வேலையை முதல் முடிச்சுட்டு வா, இந்த வேலையை முதல் முடிச்சுட்டு வா, நான் அதுக்குள்ளே உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் பேசு, சரியா? நான் கருப்பசாமி நீ கேட்டது போல ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, எந்த இடைஞ்சல் வராது. இதை கொண்டு போய் பேசுகிறாமானே, உனக்கு நீ கேட்டதோட உனக்கு நான் குறைச்சி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, அதை கையில் வச்சுட்டு போய் பேசுனீங்கன்னா நீ எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் இருக்கிற அளவுக்கு வராது, கொஞ்சம் குறைப்பேன்.
அதையும் உனக்கு மாற்றி அமைச்சிட்டாங்க. நான் அமைச்சு கொடுக்குறேன்ட்டு பேசி முடிச்சுட்டு எனக்கு ஒன்று வெள்ளிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு கூடவே வரோம். அப்படியாப்பா, சரி. கருப்பசாமி மறுபடியும் மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் எல்லாத்துக்கும் சொல்லி என்னை மட்டும் இப்படி விட்டுட்டியே கருப்பசாமி அப்படின்னு போகும்போது குறுக்க நிற்கிறியா? அப்படித்தானே? அதனால போய் எக்ஸாம் இப்போ எழுத போயிருக்கேன், இதுலையாவது ஒரு படி ஏற்றி விடணும். அதுதான் சொன்னேன், எழுத போயிருக்கேன், இதுலையாவது ஒரு படி ஏற்றி விடணும். அதனால போகும்போது குறுக்க நின்று கட்ட மறுபடியும் திரும்பி வந்தேன், போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, அதனால கருப்பசாமி நீ கேட்டது போல இதில் ஒரு படி ஏற்றி விட்டு குடும்பத்தில் எல்லாரும் யாரோ ஒருத்தர் நையனஸ்க்குன்னு இருந்துட்டு இருக்கான். அதனால கருப்பசாமி எனக்கு எப்படியாவது படி ஏற்றி விட்டுரு. அதனால நான் கருப்பை உனக்கு படி ஏற்றி விட்டுறேன். 3 நாளைக்கு குடும்பத்தில் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் கொஞ்சம் கொஞ்சம். சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுறணும். ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு இப்போ எக்ஸாம் எழுத போயிருக்கான் பார், அவனுக்கு கொடுத்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் இந்த இதில் உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்து நான் கருப்பை உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? எது பண்ணனாலும் சரி, நான் இப்ப கனி அறுத்து மட்டும் போட சொல்லியிருக்கிறேன்ல, நீ அறுத்து போடு, என்ன பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன். ஒன்றை மட்டும் 4 அறுத்து போடு, 3 கனி எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும். ஒன்றை உன் மகனுக்கு கொடுத்துரு, கூடவே வரம்போ. அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ.